بسم الله الرحمن الرحيم ويل لكل همزة لمزة. பெருமைமிக்கவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் 200 கோடி அதற்கும் மேலாக முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் வாழ்றாங்க. அப்ப நம்மளுடைய பார்வையில் முஸ்லிம்கள் ஆண்கள் இவ்வளவு பேர், பெண்கள் இவ்வளவு பேர், சிறியவர்கள் இவ்வளவு, பெரியவர்கள் இவ்வளவு, இப்படி ஒரு கணக்கு தான் நம்மள்கிட்ட இருக்கும். அதை தாண்டி நம்மள்கிட்ட ஒன்றும் இருக்காது. ஆனால் இந்த 200 கோடி மக்கள் வாழ்கிறார்களே, இவர்கள் எல்லோரையும் நாம சமமாக பார்க்குறோம், சமமாக நினைக்கிறோம். மார்க் அப்படி தான் சொல்லுது. ஆனால் அல்லாஹ் இந்த 200 கோடி மக்களையும் சமமாக பார்க்கிறானா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அல்லாஹ்வுடைய பார்வையில் எல்லோரையும் அல்லாஹ் சமமாக பார்ப்பதில்லை. ஏன் அப்படின்னா, அல்லாஹ் மனிதர்களுடைய வெளி தோற்றத்தை பார்க்கறது இல்லை. அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுடைய உள் தோற்றத்தை பார்க்கறனால சில பேர் அவனுக்கு நெருக்கமாகவும் சில பேர் அவனை விட்டு தூரமாகவும் இப்படியெல்லாம் அல்லாஹ்க்கு தெரிவாங்க அவனுடைய பார்வை. நம்முடைய சமுதாயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருக்கா மஸ்ஜித் நபியில உட்கார்ந்து சஹாபாக்களுக்கு பேருரை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு மனிதர் போறாரு. மனிதர் போகும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இந்த மனிதனை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு. அப்போ சஹாபாக்கள் சொல்றாங்க, யா அல்லாஹ், இவர் சமுதாயத்தில் ரொம்ப பெரியவர், இவரை எல்லாருமே மதிப்பாங்க, அவருடைய சொல்லுக்கு ரொம்ப கண்ணியம் கொடுப்பாங்க, இப்படிலாம் சொல்றாங்க. சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கிட்டாங்க. அடுத்த ஒருத்தர் போறாரு. அவரை பார்த்து கேட்டாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை இந்த சமுதாயத்தில் எப்படி நினைக்கிறார்கள், இவரை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கேட்ட உடனே சஹாபாக்கள் சொல்றாங்க, யார சொல்லலாம், இவருக்கு சமுதாயத்தில் எந்த மதிப்புமே இல்லை. குறிப்பா ஒரு திருமணம் கல்யாணம்னு வச்சா கூட இவரை யாரும் அவ்வளோ விரும்பி கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா இவரை பார்த்தா மற்றவர்கள் என்ன செய்வாங்க, அருவருப்புப்படுவாங்க, ரொம்ப இலக்கமாக பார்ப்பாங்க அப்படின்னோட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முன்னாடி போனவரை விட இவர் தான் அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர். அப்ப நம்ம சமுதாயம் எப்படி பார்க்குது அப்படின்னா, வெளித்தோற்றத்தை பார்த்து தான் நம்ம கணக்கு போடுறோம். ஆனா அல்லாஹ் அப்படி இல்லை. வெளித்தோற்றங்கள் எப்படி இருந்தாலும் அவனுடைய உள்ளம், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, யாருடைய உள்ளம் தூய்மை அடைந்து விட்டதோ அவன் வெற்றி பெற்று விட்டான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். பெருமைமிக்கவர்களே, அப்ப நம்ம அல்லாஹ்வை நம்ம எப்படி நாம விளங்கணும் அப்படின்னா, இன்னைக்கு 200 கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னா அல்லாஹ்வுடைய பார்வையில நாம எங்க இருக்கோம் அப்படின்னு ஒவ்வொரு முஸ்லிமும் நினைக்கும். ஒவ்வொரு முஸ்லிம், ஒரு மூமினுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா, பல கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, அதுல ஏதோ ஒரு மூலையில நானும் இருக்கேன் அப்படின்னு தான் அல்லாஹ் என்னைய பார்க்கிறானா, அல்லாத இத்தனை பேர்களில் ஒருவனாக நான் அல்லாஹ் என்னை பார்க்கிறானா அப்படிங்கிற தேட்டம் நம்மளுக்கு இருக்கோம். இப்ப எப்படின்னா, நம்ம ஒரு கம்பெனில வேலை பார்க்குறோம், அங்க ஒரு 100 பேர் வேலை பார்க்குறான்னு வச்சுக்கிறீங்களேன். அப்ப அதுல ஒவ்வொருத்தனுக்குமே என்ன இருக்கணும் அப்படின்னா, நாம தான் போஸுடைய பார்வையில போக்கஸா ஃபர்ஸ்ட்ல இருக்கணும். அதனால நம்மளுக்கு போஸுடைய கருணை கிடைக்கும், அடுத்தடுத்து உயர்வுகள் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணங்கள் மனிதனுக்கு இருக்கும். அதே போன்று நாம அல்லாஹ்விடத்துல நம்ம எப்படி இருக்கணும்டா, நாம கேட்கணும், யா அல்லாஹ், இந்த உலகத்துல கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, ஏதோ ஒரு மூலையில உன்னுடைய கண்ணுக்கே உன்னுடைய கருணையே இல்லாத ஒரு தூரத்துல நான் இருக்கனா, அல்லது நீ விரும்பி பார்க்கக்கூடிய உன்னுடைய இரக்கம் கொண்ட அடியார்களின் வரிசையில நான் முன்னுக்கு இருக்கிறேனா அப்படிங்கிற கேள்வி, ஒரு தேட்டம் நம்மளுக்குள்ளேயே வந்தாதான்
அல்லாஹ்விடத்துல அவனுடைய ஃபோக்கஸ்ல நாம முன்னுக்கு போக முடியும். பெருமைமிக்கவர்களே, அப்ப இந்த உலகத்துல நாம மிக சர்வசாதாரணமான ஒரு விஷயத்தின் மூலமாக அல்லாஹ் விட்டு தூரமா போறோம். என்ன அப்படின்னா, அல்லாஹ் சூரத்துல் ஹுமஸாவில் சொல்றான், வைலுல்லி குல்லி, உங்களுக்கு கேடுதான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விஷயத்த சொல்றான் தெரியுமா? நாமெல்லாம் ரொம்ப அற்பமா நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன, அடுத்தால பத்தி பின்னாடி பேசுறது, வெளியில உட்காந்து பின்னாடி பேசுறது. இப்படி அல்லாஹ் இதை சொல்லிட்டு என்ன சொல்றான் அப்படின்னா, அதை கூட விடல, ஹுமஸா இது புறம் பேசுறது. அடுத்து சொல்றான் லுமஸா என்ன தெரியுமா? பேசுறதுலாம் இல்லைங்க. இப்ப நம்ம ஒரு ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருப்போம், ஒன்று நம்ம தெரிஞ்ச ஒருத்தர் போவாரு, இப்படி போகும்போது இப்படி பின்னாடி கண்ணை காட்டு தெரியுமா, அதான் லுமஸா. அப்ப இந்த பின்னாடி நக்கலா இந்த பாரு அப்படின்னு சொல்லாம ஒரு விடப்பா சொல்றது, இவர்களுக்கும் கேடு உண்டாகட்டும், நாசம் உண்டாகட்டும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அப்ப நம்ம அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைவதற்கு நம்மளுடைய நடைமுறையில மிக சிறிய பாவம் நினைக்கிற ஒரு பாவம் கூட நம்மளை நரகம் வரைக்கும் கொண்டு போய் அல்லாஹ்வுடைய வெறுப்பை நம்மளுக்கு சம்பாரிச்சு தரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதனால பெருமைமிக்கவர்களே, நம்மளுடைய நோக்கம் இந்த உலகத்துல நாம வாழ்றோம், அல்ல நம்மளை நல்லா வாழ வச்சிருக்கான். நம்மளுடைய தேட்டம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய பார்வையில நான் எந்த இடத்துல இருக்கேன், அல்லாஹ்ட்ட கேட்கணும். அல்லாஹ்ட்ட எனக்கு இதைத்தான்லாம் கேட்கறத விட, யா அல்லாஹ் உன்னுடைய நெருக்கத்தை எனக்கு தா, உன்னுடைய பொருத்தத்தை எனக்கு தா அப்படின்னு மட்டும் ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருந்து அதை கபூலியத் ஆயிடுச்சுன்னா எல்லாமே அவனுக்கு கிடைச்சிடும். நாம இதைத்தான் ஒண்ணு கேட்போம், ஆனா மிக தேவையான ஒண்ணு நம்மளுக்கு இருக்கு, அதை நம்ம மறந்துருப்போம், அதை விட்டுட்டு என்னத்தையும் கேட்டுக்கிட்டு இருப்போம். அப்ப அல்லாஹ்விடத்துல யா அல்லாஹ் உன்னுடைய கருணையை எனக்கு தா அப்படின்னு நம்ம கேட்டு வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு நினைவு இருக்கிறது, நினைவு இல்லாதது எல்லாத்தையுமே அல்லாஹ் நமக்கு தர ஆரம்பிச்சிருவான் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட வகையில நம்ம அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ரொம்ப முக்கியமா தேடணும். ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு மனசுல இருக்கக்கூடிய கவலை எதுவாக இருக்கணும் அப்படின்னா, யா அல்லாஹ் இவ்வளவு மக்களை நீ படைச்சிருக்கிற, என்னையும் படைச்சிருக்கிற, ஆனா நான் எல்லாத்துலயும் ஒருத்தனை நான் வாழ்ந்துட்டு போறதுக்கு நான் ஆசைப்படலை. உனக்கு நெருக்கமான பார்வை உள்ள முதல் வரிசையில இருந்து நான் உன்னுடைய நெருக்கத்தை அடையணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு 100 சஃபு இருக்கு அப்படின்னா, முதல் சஃப்ல இருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு நன்மை இருக்குது. அப்ப நான் ஒரு பார்வை, இப்ப இமாம் நம்மளை பாக்குறாரு அப்படின்னா, பின்னாடி இருக்கிறால தெரியாது, முன்னாடி இருக்கிறால கண்டிப்பா தெரியும். அந்த மாதிரி ஒரு இடத்துல நான் யா அல்லாஹ் உன்னுடைய பார்வையில நான் இருக்கணும், உன்னுடைய கவனத்துல நான் இருக்கணும் அப்படின்னு ஒரு மனுஷன் கவலைப்பட்டா நிச்சயமாக அல்லாஹ் அந்த இடத்தை நம்மளுக்கு தருவாங்கிறதுல சந்தேகம் இல்லை. அப்படி ஏங்கி கவலைப்படக்கூடிய மக்களில் அல்லாஹ் என்னை உங்களை ஆக்கிடுவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.